கொல்கத்தாவின் புகழ்பெற்ற மஞ்சள் டாக்ஸிகளில் 64% டாக்ஸிகள் மேற்குவங்க அரசு விதித்த 15 வருட சேவை வரம்பு காரணமாக அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சாலைகளில் இருந்து விடைபெறவுள்ளது. தற்போது அங்கு 7000 பதிவு செய்யப்பட்ட மஞ்சள் டாக்ஸிகள் உள்ளன. ஆனால் 15 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய வாகனங்களை சாலைகளில் இயக்க மாசு விதிமுறைகள் தடை செய்வதால் இவற்றில் சுமார் 4500 டாக்ஸிகள் ஓய்வு பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. இந்த மஞ்சள் டாக்ஸிகள் அனைத்துமே அம்பாசிடர்கள் ஒரு காலத்தில் இந்துஸ்தான் மோட்டார் லிமிடெட் நிறுவனத்தால் மேற்கு வங்கத்தின் ஹூக்ளி மாவட்டத்தில் ஹிந்த் மோட்டார் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் அப்பாசிட்டர்களின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. அவற்றை ரிப்ளேஸ் செய்வதற்கான திட்டமும் கையில் எடுக்கப்படவில்லை. கொல்கத்தா தெருக்களில் மஞ்சள் டாக்ஸிகள் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு என்பதில் குழப்பங்கள் உள்ளன. முதல் மஞ்சள் டாக்ஸி 1908 ஆண்டில் செயல்படத் தொடங்கியிருக்கலாம் என்று மாநில போக்குவரத்து பதிவுகள் தெரிவிக்கின்றன. அப்போது ஒரு மைலுக்கு 50 பைசா கட்டணம் வசூலிக்கப்பட்டது.